ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி பஜ்ஜி ரெசிபி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. தக்காளி பஜ்ஜின்னு சொல்கிறேனேன்னு யோசிக்காதீங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் தக்காளி பஜ்ஜின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ரெசிபி வந்து நான் சொல்கிறேன். அப்படி என்னடா இந்த பிள்ளையோட ஊர் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஏனுங்கோ நல்லா இருக்கிறீங்களாங்கோ? அந்த ஊர் தாங்க. ஆமாங்க, கோயம்புத்தூர் தான். நான் அந்த ரெசிபி வந்து இப்போ வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி 3 ஒன்றா போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்து ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு 10 தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 கத்திரிக்காய், அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து போட்டுக்கோங்க. அதாவது தக்காளி வந்து ஜாஸ்தியாகவும் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இந்த பச்சை மிளகா, தக்காளி, கத்திரிக்காய் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் குக்கரில் மூடி போட்டு, அதாவது ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிருங்க. இது வந்து கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லலாம், தக்காளி பஜ்ஜின்னு சொல்லாங்க. இதில் வந்து பீக்கங்காவோடையும் சேர்ந்து செய்யலாம். அடுத்து உருளைக்கிழங்கும் போடலாம். இதெல்லாம் போட்டாலும் நல்ல சூப்பரான தக்காளி பஜ்ஜி வந்து ரெடி ஆயிருங்க. இது நைட்டு டிஃபனுக்கு வந்து தோசையோடு வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் தோசையோடு தாங்க இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போ தோசை ஊற்றுறதுனாலும் கண்ணை மூடிட்டு என்ன செய்யலாம் சைட் டிஷ்னால் தக்காளி பஜ்ஜி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு 1/2 கிலோ தக்காளி போட்டு செஞ்சால் கூட எங்கள் வீட்டில் காலியாயிருங்க. எங்கள் வீட்டில் சின்ன குட்டி இருக்காளே, தக்காளி பஜ்ஜின்னு அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஹர்ஷாவும் நல்லாவே சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் அவரு சொல்லவா வேணும், தக்காளி பஜ்ஜி தோசைன்னு சொன்னாலே போதும், 5 தோசை 6 தோசை உள்ளே இறங்கிடுங்க. இதுதான் வந்து அந்த தக்காளி பஜ்ஜி ரெசிபி. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சரியான டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.